ஸோ இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுங்க. சரி இங்கே பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுடைய பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து, அதாவது டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்க. அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ்லேயே வந்து ரொம்ப ரொம்ப நான் எம்ஃபசைஸ் பண்ணுறது எக்ஸல் மட்டும்தான். ஆனால் பைத்தான், எஸ்கியூஎல், எக்ஸல். ஏன் அப்படின்னா ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸுங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு மளிகை கடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர், நான் ஐடி, ஃபினான்ஸு, நீ எங்கே போனாலும் ஒரே ஒரு சாஃப்ட்வேரை மட்டும் வெறித்தனமாக எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நாம் எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணுற ஒரு டூலை கற்றுக்கூடாதுங்க. எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு டூலை கற்றுக்கும் போது நமக்கு எங்கேனாவது வேலை இருக்கும். அதனால் வந்து இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய நோட்டில் வந்து ரெஸ்யூமில் வந்து எக்ஸல் போடணும்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸல்ன்றதை ஆட் பண்ணணும். எக்ஸலில் இருக்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் லேர்ன் பண்ணிக்கணும்னு யோசிச்சுங்க. ஓகேவா? சரி, இந்த எக்ஸலில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்களேன், நான் வந்து 1 அப்படின்னு கொடுக்குறேன், இங்கே 2 கொடுக்குறேங்க. இங்கே பாருங்களேன், இப்படி இந்த இங்கே வச்சுட்டு இங்கே வச்சோடனே ப்ளஸ் மாதிரி மாறும். சரிங்களா? ஓகேவா? நான் இது ரெண்டுத்தையும் இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இது ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ளஸ் மாதிரி வந்த உடனே இப்படி சும்மா இழுத்து விட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்பர்லாம் ஜென்ரேட் ஆகிடும். இந்த எக்ஸலில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இங்கே சென்ட்ரு பண்ணிக்கலாங்க. ஓகேவா? இது அலைன்மெண்ட்டுங்க, மேலே கீழேன்றதெல்லாம் வச்சுக்கலாங்க. ஓகேவா? இது மாதிரி மேலே இருக்கணும். இந்த செல்லுக்கு மேலே இருக்கணுமா, சென்டரில் இருக்கணுமா, எங்கே இருக்கணும்ன்ட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து மெர்ஜிங் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு செல்லையும் மெர்ஜ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாங்க. இந்த செல்லுக்கு மட்டும் நான் கலரிங் தரணும் அப்படின்னா வந்து இதை பாருங்கள், இந்த கலரிங் கொடுத்துக்கலாங்க. ஃபாண்ட்டு கலர் கொடுக்கணும்னா வந்து நம்ம கொடுத்துக்கலாங்க. கலரிங் வேணும்னா இங்கே நோ ஃபில் கொடுத்துக்கலாங்க. ஓகேவா? இதே மாதிரி இது என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாங்க. இந்த பேலட்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. இதுக்கான ஃபாண்ட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? அந்த ஃபாண்ட்டுக்கான சைஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு மட்டும் பாக்ஸ் போடுறதுனா பாருங்கள், ஒரு கோடு. சரி, இதுக்கு மட்டும் நான் பாக்ஸ் பண்ணுறதுனா போட்டுக்கலாங்க. ஓகேவா? இந்த பாக்ஸிங்கே பார்த்தீங்கன்னா வந்து பாட்டம் மட்டும் இருக்கணும், டாப் மட்டும் இருக்கணும், லெஃப்ட் மட்டும் இருக்கணும், ரைட் மட்டும் இருக்கணும், நோ பார்டருங்க, ஆல் பார்டருங்க, அவுட் சைட் மட்டும் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸாக இருக்குது. சரிங்களா? இந்த கண்டென்ட்டுக்கு மட்டும் அண்டர்லைன் கொடுத்துக்கலாம், இட்டாலிக்காக மாற்றிக்கலாம், போல்டாக மாற்றிக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள். இது இல்லாமல் நிறைய இருக்குங்க, சின்ன சின்ன விஷயங்கள். ஓகேவா? ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது மட்டும் கிடையாதுங்க. ஆட்டோ ஜென்ரேஷனில் நான் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மண்டேன்னு மட்டும்தான் நான் கொடுத்து வச்சுருக்கேன். மண்டேன்னு கொடுத்துட்டு இந்த ப்ளஸ்ஸை சிம்பிள் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு டூலுங்க. பாருங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரின்னு மட்டும்தான் இருக்குங்க. நான் அப்படியே இப்படி இழுக்கிறேங்க. ஸோ அப்படியே இழுத்தேன் அப்படின்னா வந்து எல்லாமே வந்துடுங்க. ஸோ எல்லாருமே வந்து அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்குங்க, ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறதுக்குங்க, நிறைய விஷயத்துக்குங்க. இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்டு பேர், இமெயில் ஐடிலாம் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே மேக்ஸிமம் எக்ஸலில் தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ எக்ஸல்ன்றது வந்து ஒரு ஹேண்டியான, ஈஸியான ஒரு டூலுங்க. அதனால் வந்து எக்ஸல் யூஸ் பண்ணாத கம்பெனியே இருக்காதுன்ட்டேன் நான். எக்ஸல் பிஸ்னஸில் எக்ஸல் கம்ப்யூட்டர் இருந்தால் அங்கே எக்ஸல் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தயவு செஞ்சு எக்ஸல் படிச்சிடுங்க. எக்ஸல் மட்டும் படித்து வச்சுக்கணும். நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் வேணால் படி, கூட எக்ஸலும் படிச்சிடும். ஏன் அண்ணா எக்ஸல் நான் படிக்கணும்? எக்ஸலும் எஸ்கியூலும் படிச்சிடணும். எக்ஸல் ஏன்னா நான் படிக்கணும்னா வந்து என்னடா எங்கேயுமே வேலை கிடைக்கலையா, ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் எக்ஸல் தெரியும்னு சொல்லி உள்ள ஓடிடலாம், ஒரு பேங்கிங் செக்டரில் ஓடிடலாம், ஒரு ஃபினான்ஸ் செக்டரில் ஓடிடலாம். புரியல? ஓகேவா? அதுவும் நான் ஐடியில் பேங்கிங் செக்டர், அந்த மாதிரி நான் ஐடியில் பிபிஓவில் வேலை செய்வாங்க எல்லாருக்குமே மேக்ஸிமம் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கொடுத்து வச்சுருவேன் நான். ஏன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவாங்க, அது மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி போயிடலாம். அதனால் வந்து எக்ஸல் வெரி பவர்ஃபுல் டெக்னாலஜிங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கும் எக்ஸல்லாம் தெரிஞ்சுன்னா. புரியுங்களா? ஓகேவா? சரி. ஸோ இதுதான் வந்து ஆட்டோ ஜென்ரேஷன். இந்த சாஃப்ட்வேர் இது வந்து மைக்ரோசாஃப்டோட ஒரு முக்கியமான ப்ராடக்ட்டுங்க. சரிங்களா? ஓகேவா? இதுதான் எக்ஸல்னு சொல்லுவாங்க. எக்ஸல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்ட்டு ஒரு டூல் இருக்குங்க, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுங்க. இந்த பேக்கேஜுக்குள்ளே வந்து நிறைய டூல் இருக்கும். எக்ஸல் அப்படின்றது வந்து டேட்டாவெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அக்கௌண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு, ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு பவர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, வேர்ட் டாக்குமெண்ட்லாம் பண்ணுறதுக்கு, ரெஸ்யூம்லாம் தயாரிக்க வேர்டுங்க, டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ண ஆக்சஸ், மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ். ஓகேவா? எஸ்கியூஎல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக ஆக்சஸ்ங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இது பேர் ஸ்ப்ரெட்ஷீட், மினியேச்சர் டேட்டா பேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஒரு டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு மினியேச்சரான ஒரு ஹேண்டி ஃபார்மேட் ஃபைலுங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா பேஸே தான். புரியல? ஓகேவா? இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணும் போதே இந்த டூல் இல்லாமல் இன்னும் நிறைய டூல் இருக்குங்க.
அதுவும் இன்ஸ்டால் ஆகுங்க. நம்ம எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கலாங்க. இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்ற ப்ராடக்ட். அதுக்கு ஒரு பார்ட் தான் எக்ஸல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த எக்ஸலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், இங்கே வந்து எத்தனை ஷீட் வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாங்க. டேப் கலர் கொடுத்து அந்த ஷீட்டுக்கு ஒரு ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கலர் நீங்கள் கொடுத்துக்கலாங்க. ஓகே, இந்த மாதிரி கலர் கொடுத்துப்பாங்க. இது முக்கியமான ரெட் கலர் தான் முக்கியமான ஷீட்டு, அந்த மாதிரி சம்திங் எதிர்ச்சு. இந்த ஷீட்டுக்கு பேர் வச்சுக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட்ஸு, இது வந்து எம்ப்ளாயி லிஸ்ட்டுங்க. அந்த மாதிரி நீங்கள் நிறைய வச்சுக்கலாங்க. ரைட் கிளிக் பண்ணி இதை வந்து ரீநேம் பண்ணலாம், டெலீட் பண்ணலாங்க, மூவ் பண்ணலாங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஷீட்லேயுமே வந்து டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஓகே, இது மாதிரி தனித்தனியாக ஷீட்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. நேவிகேட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற இந்த இது வச்சு நேவிகேட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இதான் ரிப்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைல் இருக்கு இல்லையா, இங்கே வந்து சேவ் ஆஸ் கொடுத்துட்டு ப்ரௌஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம எக்ஸலாக ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. கமா செப்பரேட்டட் ஃபைலாக ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. வெப் பேஜாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஓகேவா? சிஎஸ்வி ஃபைல் இந்த கமா செப்பரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பிடிஎஃபாக கூட வந்து உங்களோட எக்ஸல் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸில் உங்களுடைய ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எக்ஸல் ஃபைல்லே வந்து சார்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுறதா இருந்தால் இதை யூஸ் பண்ணிப்பாங்க. பேஜ் லேஅவுட்னால் வந்து இந்த பேஜ் எப்படி இருக்கணுன்ட்டு லேஅவுட்லாம் கொடுக்குறதுக்குங்க. ஃபார்முலாஸ் எம்பர்ட் பண்ண, இது வந்து டேட்டாங்க. இந்த ஃபில்டர் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாங்க. ஓகே, பாருங்கள், இந்த டேட்டாவை நான் சார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டேட்டாவை நான் சார்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இங்கே சார்ட் இருக்கும். இங்கே சார்ட்டில் போயிட்டு காலம் எல்ல வந்து எனக்கு லார்ஜிலேருந்து ஸ்மாலாக எனக்கு சார்ட் பண்ணு. ஓகே கொடுத்தனா பாருங்கள், லார்ஜ்லேருந்து ஸ்மாலாக சார்ட் ஆகும். புரியுதுங்களா? ஓகேவா? இந்த மாதிரி வந்து சார்ட் பண்ணலாங்க. ஃபில்டர் இங்கே பாருங்கள், நான் இந்த காலமை கிளிக் பண்ணிவிட்டு இந்த காலமை கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் நான் கொடுத்தனா வந்து இந்த இடத்துல உனக்கு என்ன வேணுமோ, எனக்கு எந்த டேட்டா வேணுமோ ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குங்க. சரிங்களா? ஓகேவா? அண்ட் ரிவ்யூங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து லைக் இது பெருசாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஷீட்டு சேஞ்ச் பண்ணக்கூடாது, அதை ப்ரொடெக்ட் ஷீட் பண்ணி பாஸ்வேர்டெலாம் செட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் வியூங்க, இந்த பேஜை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கலாங்க. இது எல்லாமே ரிப்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஓகேவா? சரி, நாம் இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்முலேஷன், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம்.